What is the fruit of love? என்ன பண்ணணும்? உங்களுடைய கண்டிஷனே அன்பு செய்யணும். சரியா? அப்பா அம்மா அன்பு செய்யணும், உறவுகள் அன்பு செய்யணும். இன்னைக்கு அன்பு இருக்கா? உண்மையே இருக்கா? உண்மையே அன்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்பு எப்படி ஒரு வெளிவேடமான அன்பு? முதல் தடவை இருக்க உள்ளத்தில் இருக்கிறதான் இந்த ஐகுன்சி நான் பார்க்கிறேன். நம்ம பழைய மனிதர்கள் தன்மையை மறைக்கிறது. அதோட முயற்சி இன்னைக்கு சர்வீஸ் உண்மையிலே தான் அவங்க உண்மையான அன்பு இல்லவே இல்லை. எல்லாம் சுயநலமான ஒரு அன்பாக இருப்பதை நான் பார்க்கிறேன். எனக்கு இது வேண்டும் என்றால் அதற்காக அங்கே நான் இருப்பதை நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட அன்பு வெளிவேடமானதை நான் பார்க்கிறேன். அடுத்ததாக முதலில் என்ன சொல்றாங்க? What is the fruit of love? What is the fruit of love? Love is service. The fruit of love is service. நீ உன்னை அன்பு செய்வது கூட உன்னுடைய அயலானை அன்பு செய்யும். அந்த அன்பு சேவையில் நீங்கள் கொண்டாடக்கூடிய உறவுகளில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரியா? What is the meaning of the fruit of service? The service உடைய விளைவு என்ன இருக்கணும்? யார் உண்மையிலேயே சொல்றாங்களோ அவருக்கு என்ன இருக்கணும்? உண்மையான அன்பு வெளிப்படணும். அந்த அன்புடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கு? சேவையாக இருக்கு. அந்த சேவையில வெளிப்பாடு என்னவாக இருக்கு? மகிழ்ச்சி. அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி எல்லாம் இருக்கு. சர்வீஸ் என்ன கை கொடுத்து சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். எப்போது ஜெபம் பண்ணி நீங்க வழிகளிலேயும் தாத்தா இருந்தாலும் இன்னொன்று கேட்க விடுறேன். இப்ப உங்களுடைய கேட்கறதுக்கு முன்னாடி நம்முடைய திருச்சபையினுடைய முன்னாள் திருத்தந்தை யாரு? யாரு? அப்பா சொல்றாரு. யாரு? யாரு? நமக்கு முன்னாடி யாரு? பெனடிக்ட் 16 இதுக்கு முன்னாடி உள்ள போப்பி உள்ள போப்பே இருக்கு சாமி. இதெல்லாம் தெரியலாம். ஆப்புதான் சாமி. கொஞ்ச நாள் மட்டும் இருந்ததால ஆமா நான் உண்மையா சொல்றேன். பிரமாண ஒரு சைவமான இல்லையா? லிவிங் சேஞ்ச் சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாரு? 2006ஆம் ஆண்டு சுற்றுமலை அவர் முதலில் இந்த இயேசுவின் திருவுடலையும் திருரத்தத்தையும் அவர் உட்கொண்ட பொழுது அவர் சொன்ன ஜெபம், அவர் இயேசு கிட்ட கேட்டதுமா, ஸ்டே வித் மீ, என்னோடு தங்கும், என்னோடு தங்கும். பாருங்க, இதுக்கு நிச்சயம் எதுவுமே கிடையாது. இதுக்கு நிச்சயம் எதுவுமே கிடையாது. ஸ்டே வித் மீ, ஸ்டே வித் மீ. யாரு? திருச்சபையுடைய முன்னாள் ஸ்டே வித் மீ. அந்த பாடம் எங்களோடு தங்கி